வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல உகாதி வருது இல்லையா? உகாதி பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் என்ன பிரசாதம் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா உகாதி பச்சடி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருமே அது ஃபர்ஸ்ட் பூஜை முடிஞ்சதுமே அந்த பிரசாதம் எடுத்துப்பாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். தேவையான எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம பாரம்பரியமும் அடங்கியிருக்கு, அதே நேரம் இது நல்ல ஒரு ஆரோக்கியமும் இருக்கு. அறுசுவை சேர்ந்த ஒரு பிரசாதமா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த உகாதி பிரசாதம், உகாதி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுவையில பார்த்தீங்கன்னா புளிப்பு. சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். நமக்கு இந்த பிரசாதம் எந்த அளவுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கணும். இது தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா திக்கா இந்த ஜூஸ் எடுத்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி புளியை கரைச்சி இந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான தண்ணியாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்த சுவை இனிப்பு. இனிப்புக்காக நம்ம வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கணும். வெல்லத்தை இப்படி நல்லா கரைச்சிட்டு இதில் ஏதாவது மண் தூசி இருக்கலாம் இல்லையா, அதனால் வடிகட்டி இந்த புளி தண்ணியோடையே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கசப்பு சுவை. அதுக்கு வேப்பம்பூ எடுத்துக்கிறோம். நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க. வேப்பம்பூல இந்த மாதிரி மலர்ந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி பூ மட்டும் எடுத்துக்கணும். இதில் மொட்டு இருக்கு பாருங்க. இந்த மொட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பாருங்க, நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டா போதும். இந்த பூவையும் இந்த நம்ம வெள்ளை தண்ணியும் புளி தண்ணியும் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். லேசான புளிப்பு, துவர்ப்பு 2 டேஸ்ட்டுமே இந்த மாங்காயில் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல அப்படி சின்ன சின்ன மாங்காயை எடுத்துப்பாங்க. எனக்கு இதோட சின்ன மாங்காய் கிடைக்கல. இதுலேருந்து நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி கொஞ்சம் பீசஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார சுவைக்கு மிளகு எடுத்துக்கணும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அது எதுவும் நம்ம சேர்க்கறது இல்லை. இதை சின்னதாக அப்படி ஓரல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் போட்டு, இல்லை மிக்சி ஜாரில் கூட போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா அப்படி நுணுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, இந்த சுவைக்கு நம்ம கல் உப்பு இந்த மிளகோடையே சேர்த்து இதையும் நம்ம கொஞ்சம் லேசாக இடித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் மிளகையும் நல்லா நுணுக்கியாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா சுவையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சடியில் எப்படி அறுசுவை கலந்துருக்கோ இதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிம்மதி, சந்தோஷம், துக்கம், கஷ்டம், இந்த மாதிரி எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கும். எல்லாமே ஏத்துக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த பச்சடி உணர்த்துறதா வீட்டில் பெரியவங்க சொல்றது உண்டு. உகாதி அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இதை பிரசாதமா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருமே இந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறது பழக்கம். உகாதி பண்டிகைக்கான பிரசாதம் அறுசுவை கலந்த உகாதி பச்சடி ரெடி. உகாதி பிரசாதம் நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பிரசாதத்தை எடுத்துக்கலாம். எல்லா சுவையும் கலந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சின்னப்பா இந்த மாதிரி இந்த பிரசாதம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய கொடு நாங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். நீங்களும் இந்த உகாதி பண்டிகைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.